ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நீங்கள் ரன்னிங் போகிறதால நிறைய லெக் பெயின் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த லெக் பெயின் அப்படிங்கிறது ஆங்கிள் பெயினாக இருக்கலாம், நீ பெயினாக இருக்கலாம், சின் பெயினாக இருக்கலாம், இல்லை ஹாப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், தை மசில்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பெயினாலாம் இருக்கலாம். இந்த பெயின்லாம் என்ன ரீசனுக்காக வருது, இந்த பெயின்லேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, மை நேம் இஸ் குணாநிதி, கௌசவ் ஃபிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, சிசிஜிடி, டிஎம்எஸ்ஆர்பி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ், ஸோ இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகே guys, let's start. ஃபர்ஸ்ட் ஒன், சின் பெயின். ஸோ எப்படி வருது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணியிருக்க முடியும் ஓகேவா. ஸோ நார்மலாக வீட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு காலேஜ் போயிருப்பீங்க, அப்படின்னா வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க சரிங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லெக் மசில்ஸ் வந்து அடாப்ட் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ திடீர்னு ஒரு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஒரு மேரத்தானே, இல்லை ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன் வருது, நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த போனுக்கு வந்து அது வந்து ஒரு புது ஆக்டிவிட்டி சரிங்களா. ஸோ அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தான் அது வந்து சின் பெயினாக வருது ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீக் 1, வீக் 2, வீக் 3 இந்த மாதிரி ட்ரைனிங் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிக்கொள்ள அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சின் பெயின் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது அது அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் திரும்ப வந்து சின் பெயின் வரும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் அப்படியே ஃபாலோ பண்ண திரும்ப அந்த ப்ரெஷரை தாங்கிக்கொள்ள அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கிடச்சிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து கஷ்டமாக இருக்கும், அடுத்து வீக் 2 போகும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், வீக் 3 இல்லை ஒரு மாதம் போனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக மாறிடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் சின் பெயின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் ஃபாலோ பண்ண உங்கள் லெக் மசில்ஸுக்கு நல்லா போதுமான அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கப்புறம் சின் பெயின் வந்து இருக்காது ஓகேவா. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சின் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வரும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நீ பெயின். ஸோ நீ பெயின் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு 3 விஷயம் பண்ணுறது வந்து வரும் ஓகேவா. ஸோ அதில் நம்பர் 1 என்னென்னா ரோட் ரன்னிங் ஓகேவா. ரோட்டில் வந்து டெய்லி ரன் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ யார் வந்து ரோட்டில் வந்து டெய்லி ரன் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வர வந்து ரொம்ப சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் வந்து லேண்ட் பண்ணும்போது வந்து அங்கே வந்து குஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஓகேவா. நீங்கள் வந்து கிரவுண்டில் ரன் பண்ணாலோ இல்லை ஒரு ட்ராக்கில் ரன் பண்ணாலோ அவங்க வந்து கொஞ்சமாக ஒரு குஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரோட்டில் ரன் பண்ணுறது என்ன ஆகும்னா, உங்கள் ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து நீங்கள் வந்து அங்கே லேண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக இம்பாக்ட் ஃபுல்லாகவே உங்கள் நீளம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து ரோட் ரன்னிங் போனீங்க அப்படின்னா நீ பெயின் வர அதிக சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து 400 மீட்டரு, 200 மீட்டரு, 100 மீட்டரு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்பீட் ட்ரைனிங் வந்து ரோட்டில் வந்து பண்ணவே கூடாது ஓகேவா. நீங்கள் வந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 80% வந்து கிரவுண்ட்லேயே நீங்கள் ரன் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அது வந்து லாங் ரன்னிங்கு அப்படின்னா டைம் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ரன் மட்டும் ரோட்டில் பண்ணுங்கள். மற்றபடி வந்து நீங்கள் கிரவுண்டில் ரன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நீ பெயின் வரதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூ சரிங்களா. ஸோ இந்த ஷூ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குஷன் இருக்க மாதிரி, அதாவது சோலில் வந்து நல்லா குஷன் இருக்கணும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணால் அப்படியே ஃப்ளாட்டாக வாங்குவாங்க, அப்படியே மட்டை மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரன்னிங் ஷூ வாங்க. அந்த ரன்னிங் ஷூ அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு மைலேஜ் இருக்குது சரிங்களா. அந்த மைலேஜ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷூ வந்து நீங்கள் தூர வச்சு வேறு ஷூ வாங்கிடணும் சரிங்களா. ஒரு லாரி டயர் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் இல்லை 15,000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் எப்படி அதை மாற்றுறாங்களோ அதேமாதிரி நம்ம ஷூக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இவ்வளோ மைலேஜ் தான் அது கொடுக்கும் அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ நார்மலாக ஒரு 5 months இல்லை 6 months நீங்கள் அந்த ஷூ வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வேறு ஷூ வாங்கிடுங்க ஓகேவா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஷூவோட குவாலிட்டி வந்து போயிடும் ஓகேங்க. ஆனால் மேலே பார்க்க வந்து புது ஷூ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கி வந்து 4 months 5 months தான் ஆயிருக்கும். பட் அதோட மைலேஜ் நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஷூ வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சோலோட குவாலிட்டி வந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓட அந்த இம்பாக்ட் ஃபுல்லாக நீல தான் பிடிக்கும், உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வரும் சரிங்களா. ஸோ அதனால் ஷூ வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து வாங்க. ஒரு ஷூ நல்ல ஷூ வாங்கினாலும் அந்த ஷூக்குன்னு குறிப்பிட்ட மைலேஜ் இருக்குது. அந்த மைலேஜ் நீங்கள் ஓடினதுக்கப்புறம் வேறு ஷூ மாற்றிடுங்க. ஸோ நீ பெயின் வரதுக்கு 3வது ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாடி வெயிட் சரிங்களா. ஸோ நார்மலாக வந்து ஒரு 85 kg 90 kg இல்லை அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய நீ பெயின் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது சிங்கிள் லெக் வந்து லேண்டில் கீழே வச்சுருப்பீங்க, ஒரு லெக் வந்து ஏரில் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஒரு லெக் அந்த நெக்ஸ்ட் லெக் வந்து கீழே வைப்பீங்க, அடுத்த லெக் வந்து ஏரில் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, சிங்கிள் லெக் வந்து கீழே இருக்கும்போது உங்களுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து அந்த நீ தான் வந்து உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டும் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும் போது அடுத்த லெக் வந்து அந்த ஃபுல் பாடி வெயிட் வந்து தாங்கி நிற்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்கள் நீல தான் வந்து உங்கள் ஃபுல் பாடி வெயிட் வந்து இம்பாக்ட் கொடுக்க அந்த நீல வந்து பெயின் வந்து வரும் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2 காலுக்கும் வந்து நீக்காக போட்டு ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து 60 kg கீழே தான் இருப்பாங்க, ஒரு 57 58 இந்த மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீக்காக போட்டுக்கோங்க. ஸ்லோவாக ஜாக் பண்ணி போக சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்கள் வெயிட் லாஸும் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் பெயின். இந்த ஆங்கிள் பெயின் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா உங்கள் ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ அது எப்போ அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணும்போது கீழே விழுந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிட்டுனா வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ரன் பண்ணும்போது ஏதாவது கல்லில் மீசி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிரும் ஓகேவா. அப்படி இல்லைனா ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் டெய்லி வந்து சாண்ட் ட்ரைனிங் பீச் ட்ரைனிங் அந்த மாதிரி போவாங்க சரிங்களா. ஸோ அதில் பண்ணும்போது இந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி ஆங்கிள் பெயின் வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் சாண்ட் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா வெறுங்காலில் தான் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் ஷூ போட்டு வந்து சாண்ட் ட்ரைனிங் வந்து போகக்கூடாது. ஸோ இதை தாண்டி வந்து ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் வந்து ஒரு குண்டு மூலியமாக கிடக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஆங்கிள் பெயின் வந்து வரும் ஓகேவா. ஸோ ஆங்கிள் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பெயின். ஸோ வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி உள்ளே வந்து ரத்தம் கட்டி லைட்டாக வீங்கி ஆங்கிள் பெயின் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ரன்னிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க சரிங்களா. ரெஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1 வீக்னாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ரன்னிங்கில் வந்து நீங்கள் ஆங்கிள் பெயினோட வச்சு நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து இன்னும் அதிகரிக்கும் ஓகேவா. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஏதாவது கீழே விழுந்து அப்படின்னா ஏதாவது பண்ணி ஆங்கிள் ட்விஸ்ட்டாகவே ஆங்கிள் பெயின் வந்துடும் சரிங்களா. ஸோ 10 நாள் தான் இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது அப்படின்னு நினச்சி வந்து தொடர்ந்து வந்து அவங்க ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருக்க பெயின் வந்து அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் போட்டு டேரெக்டாக வந்து ஃபிசிக்கலில் போய் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் ஓடுறேன் சரிங்களா. ஸோ நார்மலாக எனக்கு கெப்பாசிட்டின்னு வைங்களேன், எனக்கு வந்து ஆங்கிள் பெயின் வந்து வந்துட்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 10 டேஸாக எனக்கு ஃபிசிக்கல் இருக்குது, இல்லை ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து ரெஸ்ட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபிசிக்கலில் போய் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் போய் என்னால் என்னுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து என்னால் யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும் சரிங்களா. அப்படி நான் ரெஸ்ட்டு போடாமல் 10 நாள் தான் இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் ஈவெண்ட்டில் போய் என்னால் 25 மினிட்ஸில் என்னுடைய அதிக பெயின் வந்ததால் 20 மினிட்ஸ் என்னால் ரன் பண்ண முடியாது, 25 மினிட்ஸ் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால தான் எப்பவுமே நான் நிறைய பசங்களை சொல்லுவேன், ஆங்கிள் பெயின்லாம் வந்துட்டுன்னா ஃபிசிக்கலுக்கு முன்னே ஆங்கிள் பெயின் வந்துட்டுனா ரெஸ்ட் போட்டுக்கோங்க, டேரெக்டாக ஃபிசிக்கலை போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா. ஆங்கிள் பெயின் இருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் போட்டு நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு 1 வீக்காக ரெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரன்னிங் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அடுத்து என்னென்னா ஹாப் மசில்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில், தை மசில் சரிங்களா. ஸோ இந்த பெயின் வந்து என்ன ரீசனுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெயின் வர மெயின் ரீசன் என்ன, சரியாக வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேவா. ஸோ நீங்கள் சரியாக வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் இந்த பெயின் வந்து வரும் ஓகேவா. ஸோ நிறைய வந்து புதுசாக வந்து ரன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது ஹாப் மசில் அப்படியே ஹாப் மசில்ஸும் தை மசில்ஸும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வரும் சரிங்களா. என்ன ரீசன்னா சரியாக ஸ்ட்ரெச்சிங்கே பண்ணியிருக்க முடியும் ஓகேவா. ஸோ வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் இந்த பெயின் வந்து வராது. ஸோ இதை தாண்டி வந்து இந்த ஹாப் மசில் வந்து பெயின் வந்து எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் ட்ரைனிங் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் சரிங்களா. நீங்கள் ஸ்பீட் ட்ரைனிங்கே பண்ணல, ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஸ்பீட் ட்ரைனிங் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ 400 மீட்டரோ நீங்கள் வந்து ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த ஹாப் மசில் வந்து பெயின் வந்து வரும் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வரும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் பெயின் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணும்போது வரும் சரிங்களா. நீங்கள் வந்து ஸ்குவாட் ஜம்ப், லஞ்சஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வரும் ஓகேவா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வீக் 1 வீக் 2 வீக் 3 இந்த மாதிரி போனதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பெயின் இருக்காது ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டோலை ரன் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ஹீலை தூக்கிட்டு உப்பு ஊற்றி தூக்கிட்டு டோலை வந்து அவங்களாம் ரன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்த டோ ரன்னிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கிற ப்ராக்டிஸ், நீங்கள் எடுக்கிற ஸ்பீட் ட்ரைனிங், நீங்கள் எடுக்கிற ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், பிளியோமெட்ரிக் ட்ரைனிங், நீங்கள் எடுக்கிற ட்ரைனிங்னால ஆட்டோமேட்டிக்காக அவங்க டோ வந்து லேண்டாகவே ரன் பண்ணணும் சரிங்களா, ரன் ஆகும் ஓகேவா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே உப்பு ஊற்றி தூக்கிட்டு ரன் பண்ணுவாங்க ஓகேவா. உப்பு ஊற்றி தூக்கிட்டு டோ வச்சு நீங்களாக ரன் பண்ணும்போது வந்து ஹாப் மசில் வந்து பெயின் வரதான் சரிங்களா. ஸோ அதனால் பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரைனிங்னால இந்த லாங் ஸ்டெப்பும் சரி டோ ரன்னிங்கும் சரி நீங்கள் எடுக்கிற ட்ரைனிங்னால ஆட்டோமேட்டிக்காகவே வரும் ஓகேவா. ஸோ லாஸ்ட் ஒன் என்னென்னா ப்ராப்பர் ட்ரைனிங் சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ எப்படி நம்மளோட ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியல சரிங்களா. ஸோ காமனாக வந்து அவங்களா அவங்களுக்குன்னு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களா ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து தனித்தனியாக பிளான் சரிங்களா. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 70 கேஜி இருப்பாங்க, ஒரு சிலவங்க 80 இருக்காங்க, ஒரு சிலவங்க 90 கேஜி இருப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லை ஆக்டிவாகவே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே டைமிங் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவ்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ப்ரீத்திங் இஷ்யூலாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ட்ரைனிங் ஷெட்யூல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்களாக ஒரு ட்ரைனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் டைமிங் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து வராது ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ட்ரைனிங் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ பேஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் ஸ்லோவாக வச்சு அதிக தூரம் வந்து ரன் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீட் ட்ரைனிங் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடை வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்டர்வல் ட்ரைனிங் வந்து பண்ணணும். ஸோ அந்த இன்டர்வல் ட்ரைனிங் வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு உங்கள் லெக் வந்து டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணுறதால பெயின் வரும், லெக் மசில்ஸ் டயர்ட் ஆகும், அந்த பாடி ரொம்ப சோர்னஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இருந்து வந்து நம்ம ரெக்கவர் ஆகுறதுக்கு வந்து ரெக்கவர் ட்ரைனிங் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து
ட்ரைனிங்கில் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ரன்னிங் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெயினில் இருந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரன்னிங்கில் காமனாக வரக்கூடிய பெயினில் இருந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ரன்னிங் ரிலேட்டடாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஈவெண்ட் இல்லை 1600 மீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் இல்லை மேரத்தான் ட்ரைனிங் இந்த மாதிரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் டைமிங் வந்து குறையவே மாட்டேங்குது, ஸோ அதிகமான லெக் பெயின் இருக்குது, ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் அகாடமியிலேருந்து ஆன்லைன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ஒரு வீரராக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஃபோர் ரன்னிங் எப்படி வார்ம் அப் பண்ணணும், ஆஃப்டர் ரன்னிங் எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், பிரீத்திங் இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு பிகினராக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ரன்னிங்கில் வந்து A to Z வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ், ஸோ இது ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட் ஆகலாம் கமெண்ட்டில் கேளுங்க, அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.